வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து. நண்பர்களே, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும், கிளிமூக்கு விசிறிவால் மற்றும் மற்ற இனங்களுக்கு தேவையான அடிப்படையான மருத்துவ குறிப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம மருத்துவ குறிப்பு 1, 2 நிறையா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சமீப காலமாக நம்ம போஸ்ட் பண்ணல அப்படின்றத சொல்லி சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டுக்கொண்டதுக்காக மருத்துவ குறிப்புகள் பற்றி போடுறேன். இந்த வீடியோவில் ஒரு 3 மருந்துகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், திரும்பவும் நான் சொல்கிறேன். இந்த கேஎல்சி போர்ட்டு அதில் ஆக்சிடெட்ராசைக்ளின் டானிக் அப்படின்றது ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக். இந்த ஆன்டிபயாட்டிக் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும், கிளிமூக்கு விசிறிவால் குஞ்சுகள் நம்ம வளர்க்கும்போது ஒரு 10 நாள் 15 நாளில் ரெக்கையை தொங்க போடும் பார்த்திங்களா, லேஸாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆக்சிடெட்ராசைக்ளின் டானிக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம ஒரு 2 ml அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நம்ம கலந்து வச்சுட்டு வரலாம். ஒருவேளை லேசாக தொந்தரவுகள் வருதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதிலிருந்து ட்ராப்ஸ் கணக்கில் எடுத்து சின்ன குஞ்சுகளாக இருக்குது, ஒரு 15 நாள் குஞ்சுகளாக இருக்குன்னா ஒரு 3 அல்லது 4 சொட்டு காலையில் மாலை அது மாதிரி ஒரு 2 நாளைக்கு கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த ரெக்கை தொங்க போடக்கூடிய கம்ப்ளைண்ட் குறைஞ்சிரும். அடுத்து மிச்சம் இருந்தது லிவர் டானிக்கும் என்ஃப்ளாக்ஸ் டானிக்கும். ஸோ லிவர் டானிக்கில் அது ஹிமாலயா லீவ் 52 லிவர் டானிக்கு. அந்த லிவர் டானிக்கில் நம்ம ஒரு மூடியை ஒரு 1/2 லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஊற்றலாம். அதே மாதிரி அந்த என்ஃப்ளாக்ஸில் ஒரு 5லேருந்து ஒரு 7 சொட்டு வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம குஞ்சுகளுக்கு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, குஞ்சுகள் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக ஓவரால் க்ரோத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம மருத்துவ குறிப்பில் பார்த்தது ஃபஸ்ட் ஒன் கேஎல்சி போர்ட்டில் ஆக்சிடெட்ராசைக்ளின் டானிக்கு, அடுத்து ஹிமாலயா லீவ் 52ல் லிவர் டானிக்கு, என்ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ட்ரோஃப்ளாக்சின் அந்த 10% ஓரல் சொல்யூஷன் சொல்கிறது. ஸோ இந்த 3 வகையான மருந்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேசிக்காக நம்ம கோழிகள் வளர்க்குறோனாலே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கிளிமூக்கு விசிறிவால் குஞ்சுகளாக இருக்கட்டும், மற்ற கோழி இனங்களாக இருக்கட்டும், எல்லாமே குழந்தைகள் எப்படி நம்ம வளர்க்குறோமோ அது மாதிரி பிறந்த புதுசில் அதுக்குள்ளே நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதெல்லாமே அந்த சின்ன குஞ்சுகளை அடாப்ட் ஆகாது, பெருசுகளாக அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல்.